நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். ஆட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பான சகோதரங்களே, இன்று நாங்கள் புனித இன்னாசியாரின் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஆசைப்பட்டு ஞான வீர வரலாறுகளை படிக்க வேண்டுமென்று ஆசை கொண்ட இவருக்கு கிடைத்தது புனிதர்களின் வரலாற்று நூல். இந்த புனிதர்களின் வரலாற்று நூலை படித்து அதிலே இருந்து மனமாற்றம் பெற்று ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவருக்குரிய ஒரு மனிதனாக தன்னை மாற்றிக்கொண்டார். அது மாத்திரமல்லாமல் இயேசு சபையை ஆரம்பித்து எல்லாம் கடவுளின் அதிமிக மகிமைக்கே என்று இன்று வரை கடவுளினுடைய புகழுக்காக புகழை பறைசாற்றுகின்ற அற்புதமான ஒரு துறவற சபையாக இச்சபை மாறிட புனித இன்னாசியாரினுடைய வழிநடத்தலும் அவர் எழுதிய கொள்கைகளும் புத்தகங்களும் உதவியாக அமைகின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் கடவுளின் அதிமிக மகிமைக்கு என்று நாளாந்த வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ நம்முடைய செயல்களை, சொல், செபங்களை, தவங்களை எல்லாவற்றையும் இந்த புனிதரை போல ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அருள் வரம் கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிட்டு ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40
இறை வசனங்கள் 16 முதல் 21 மற்றும் 34 முதல் 38 நிறைவு பெற. அந்நாள்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துக்களை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விதித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திருத்தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்தாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதன் நெருப்பு இருப்பதையும் இஸ்ராயேல் வீட்டர் காண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84 இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. பல்லவியாக 1. உங்கள் பதிலாக: ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம்முறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கித் தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆண்டவரே உம்முறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. ஆண்டவரே உம்முறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். ஆண்டவரே உம்முறைவிடம் எத்துணை அருமையானது. ஏற்றிடங்களில் வாழும் 1000 நாள் இன்னும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது. ஆண்டவரே உம்முறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது.
உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றை எல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாங்கள் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகமானது விண்ணரசு பற்றிய உவமைகளாக இருக்கின்றன. இயேசு ஆண்டவர் கடுகு விதையை பற்றி சொன்னார். இயேசு ஆண்டவர் புளிப்புமா புளிக்காரத்தை பற்றி பேசினார். இன்று இயேசு ஆண்டவர் விண்ணரசில் வீசப்பட்ட வலையை பற்றி அவர் பேசுகிறார். இவை அனைத்திலும் உள்ள ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இவை அளவில் சிறியன, ஆனால் சாதிக்கின்ற பொழுது சாதனையில் இவை பெரியனவாக இருக்கின்றன. கடுகு விதை அளவில் சிறியது, ஆனால் அதனுடைய சாதனை, அது வளர்ந்து விருட்சமாகிற பொழுது அதனுடைய பரப்பு, அதிலே வந்து குடியமர்கின்ற பறவை பட்சிகள், இவை ஏராளமானது. இந்த புளிக்காரம் அளவில் சிறியது. வளமையாகவே நான் பேசிக்கொள்வேன், 1 கிலோ மாவுக்கு 1 கிலோ புளிக்காரம் சேர்க்கிறவர்கள் வந்து சமைக்க தெரியாதவர்கள். அதுபோன்று 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ உப்பு சேர்த்தால் அவர்களுக்கு அடிப்படை அறிவு இல்லை என்றுதான் நாம் நினைப்போம். இயேசு ஆண்டவர் வடிவாகத்தான் இந்த உவமைகளை, விண்ணரசு பற்றிய உவமைகளை சொன்னார். சிறிய விடயத்தை எடுத்துத்தான் அதனுடைய சுவையுள்ள தன்மை, அதனுடைய பரந்த தன்மை, அதனுடைய மேம்படுத்துகின்ற தன்மை, இவற்றை வைத்துக்கொண்டு இயேசு ஆண்டவர் விண்ணரசை பற்றி விளங்கப்படுத்தினார். அவ்வாறான ஒன்றுதான் வலை. வலை அதனுடைய பரிமாணத்திலே ஒரு சிறியதாக இருந்தாலும், ஓகே, அது பரந்தது தான் இருந்தாலும், கடலிலே இருக்கக்கூடிய மீன்களை வாரி கொண்டு வருகின்ற பொழுது அது ஒரு சிறிய ஊடகமாக இருந்து கொண்டு பெரிய சாதனையை செய்கிறது. அன்பான சகோதரங்களே, விண்ணரசு என்கிற பொழுது நாம் சில வேளைகளை நினைக்கிறோம் விண்ணரசு என்பது அங்கோ தொலையில் இருக்கிறது என்று. அது அல்ல விண்ணரசு. அது நாங்கள் சென்றடைய வேண்டிய எதிர்நோக்கின் இடம், நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இடம், சென்றடைய வேண்டிய அங்கே வானக தந்தையர். ஆனால் அதற்குரிய எல்லா காரியங்களையும் நான் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும். எனவே இந்த புளிக்காரமாக, கடுகு விதையாக, விண்ணரசு ஒப்பிடப்படுகின்ற இந்த வலையாக நான் இருக்க வேண்டும். நான் ஒரு விண்ணரசின் ஊடகம். இதிலே நான் எதை நான் எந்த ஊடகமாக இருக்க போகிறேன்? கடுகு விதையை போன்று இருக்க போகிறேனா? வலையை போன்று இருக்க போகிறேனா? உப்பை போல இருக்க போகிறேனா? புளிக்காரத்தை போல இருக்கிறேனா? புதையலை போன்று இருக்க போகிறேனா? இயேசு சொன்ன உவமைகளில் எதை போன்று இருக்க போகிறேன்? ஏதாவது ஒன்றை போல இருந்து கொண்டு
ரைட். பாருங்கள், நம்மை தேடி மக்கள் வரும். இப்போ நம்ம சொல்லுவோம் தானே, பூக்களை நாடி தேனி வரும். ஏனென்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த வாசமும் அது கொடுக்கக்கூடிய தேனும் இல்லையா. அது சொல்லுவார்கள், அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும் என்று. அந்த அந்த வாசனை தன்மையை கொடுக்கக்கூடிய நாம் மற்றவர்களை நம்பால் ஈர்க்க வேண்டும். எவ்வாறு ஈர்க்க வேண்டும்? நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளால், பணத்தால், அல்லது ஆட்களை நாங்கள் விலைக்கு வாங்கி வைக்கிற அதான் இந்த உலகத்தினுடைய கலாச்சாரம். என்னிடம் அதிகப்படியான பணம் இருக்கிறது, நான் கொடுக்கிறேன், மற்றவர்களை நான் ஒரு அடிமைகளாக, கூலி ஆட்களாக எனக்கு கீழே வைத்திருக்கிறேன். அது விண்ணரசு அல்ல. மாறாக என்னிடம் இருக்கிற நல்ல பண்புகளின் நிமித்தம் மக்கள் என்னை நோக்கி வர வேண்டும். விளங்குறதானே? ஒரு ஒரு சிலருக்கு ஒரு மனிதரிடம் நல்ல பண்புகள் இருந்து அதனால் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள், கவரப்படுகிறார்கள், அல்லது 4 மனிதர் அந்த மனிதரை பற்றி நல்லது பேசுகிறார் என்று சொன்னால் உள்ளுக்கு இருக்காது. உண்மையான சகோதரங்களே, நான் என்னுடைய அந்த குறுமடத்திலே ஒரு 4-5 மரக்கறி கண்டு வச்சு பார்த்தேன், வளருதாண்டு. அப்போ நிலத்தில் வைக்கலாண்டுட்டு பேக்கெட்டை வாங்கி பேக்கெட்டுக்குள்ளே வச்சேன். வச்சுட்டு பார்க்கண்டே காலம் எழுப்பி பார்க்க ஒரு வண்டி கண்டு சரிஞ்சு போய் கிடந்தது. இப்போ நான் போட்டு சரி என்னடா சரிஞ்சு போய் கிடக்குது என்று கிண்டி பார்க்குறேன், உள்ளுக்கு ஒரு புழு இருக்குது, கொடுக்கோடு இருக்கிற ஒரு புழு. அப்போ இப்படியான மனிதர்கள் வாழுகின்ற உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். நன்மைகள் விளைய விட மாட்டார்கள், நல்ல பண்புகள் நமக்குள்ளே வளர விட மாட்டார்கள். வஞ்சகம் உள்ளால் தான் அறுப்பாங்க, வெளியே நின்று அறுக்க மாட்டாங்க. இவங்க கீழுக்கு போய் அடியோடு வெட்டுறதுக்கு பார்ப்பாங்க, தண்டை நடிச்சு விட்ருவாங்க. எங்கே நடிச்சிருக்கேன்டா, கணக்காக அந்த மண் முட்டியும் முட்டாத மாதிரி இடத்துல போய் நறுக்கிட்டு வருது, அது மரம் கீழே விழுந்துட்டு, கண்டு கீழே விழுந்துட்டு. அப்படியான மனிதர்கள் வாழுகின்ற சூழலில் தான் நாங்கள் வாழுகிறோம். இதுக்கு மத்தியிலையும் புளிக்காரம் என்ன செய்யும்? அவ்வளவு மாவையும் புளிக்க வச்சு நல்ல அப்பஞ்சுட ரொட்டி சுட நமக்கு உதவும். கடுகு விதை அப்படித்தான், உப்பு அப்படித்தான். ஒரு துளி உப்பு காணும். சொல்லுகிறார்கள் 0.3 கிராம் உப்பு காணும் ஒரு நாளுக்கு ஒரு மனிதனுக்கு கண்டு. அவ்வளவுமே ஒரு பெரிய சக்தியாக அமைகிறது, சத்தாக அமைகிறது. எனவே நாங்கள் எல்லோரையும் சேர்த்து அணைக்கக்கூடிய பரஸ்பர அன்பு, வஞ்சகமில்லாத எண்ணங்கள், வஞ்சகமில்லாத புன்முறுவல். சிலாக்கள் சிரிப்பாங்க, ஆனால் உள்ளுக்கு வெட்டிக்கண்டு, உள்ளால் ஆக்களை வெட்டிக்கண்டான் முன்னால் சிரிப்பாங்க. அப்படியான மனிதர்கள் வாழுகின்ற உலகத்தில் வாழுகிற நமக்கு இன்றைக்கு விண்ணரசாக நான் எப்படி இருக்கலாம்? விண்ணரசின் ஒரு துளியாக, இந்த ஒரு கடுகு விதையை போல ஒரு சின்ன விதை, ஒரு சின்ன விலை, ஒரு சின்ன உப்பு, ஒரு சின்ன புளிக்காரம், எப்படி என்னால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், மாற்றத்தை கொண்டு வரலாம்? இதைத்தான் இயேசு விரும்புகிறார். முதல் வாசத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இஸ்ராயேல் மக்களோடு, மோசேயோடு அவ்வாறு இருப்பதற்காக இந்த சந்திப்பு கூடாரம் அவசியமாய். அன்பான சகோதரங்கள், இந்த விண்ணரசை மனிதர்கள் நம்மிலே சந்திக்கக்கூடிய ஒரு ஊடகமாக, ஒரு கூடாரமாக, இறையாட்சியின் பிள்ளையாக, மகனாக, ஒரு உரிமையாளனாக, சிட்டிசன், ஒரு அங்கத்தவனாக என்னால் இருக்க முடியுமா? ஆண்டவரோட அருள் கேட்டு மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீர் வழிநடத்தி அவர்கள் எதிர்கொள்ளும் உடல் உள்ள ஆன்மீக போராட்டங்களிலிருந்து வெற்றி கொள்ள அவர்களுக்கு துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உலகு சார்ந்த விடயங்களை பற்றி எண்ணாமல் என்றும் மேலுலகு சார்ந்த விடயங்களை தேடி உம்மை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய இறை மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துவதாக, கண்ணீரில் ஆழ்த்துவதாக அமையாமல்
பலரும் பயன்பெறக்கூடிய புனிதமான, பண்பான, கனிவான, ஊக்கம் தரக்கூடிய வார்த்தைகளாக அமைந்திட தேவையான ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஆண்டவரே, இத்திருப்பலியில் தொலைக்காட்சி மூலமும் இணைய வழியாகவும் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களது தேவைகள் அனைத்தையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வாகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடமாக எடுத்து கூறிய வேண்டுதல்களும் இன்னுமாக எங்களால் வாய்விட்டு சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்ணீர்களையும் தருகிறோம். விண்ணரசுக்காக உழைக்கக்கூடிய, விண்ணரசின் ஊடகமாக சிறிய காரியங்களிலே இருந்தே பெரியவற்றை வெளிக்கொணரக்கூடிய தகுதியுள்ள ஒரு விண்ணரசின் அங்கத்தவனாக, பங்காளியாக என்னை மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம்மவரின் நேரம், உன்னதருறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம், உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னதருறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம். இறைவனே, என் தலைவனே, பலிபொருளாய் உன்னோடு என்னை இணைத்திடும் பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இன்னாசியாருடைய விழாவிலும் திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பெற்றுமிக்க வாழ்க்கை நெறிய நடத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்தும் வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும்
நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோமும். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வருடனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், பேர்னாட், ஞானப்பிரகாசம், எல்லா திருநேரர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் கிறிஸ்து உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள்ளே திருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ் என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித இன்னாசியார், விலகில் உமக்கு உகந்தவராகிய புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் நில்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஏது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, வானுயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா பாதுகாத்தான் உனையே பரமன். பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே. தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோர் அமல தளமென கொண்டார். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.